கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் நல்லா இருக்கணும்ன்று தான் கர்த்தர் விரும்புகிறார். நாம் கடந்து வரும் நாட்களிலே கர்த்தர் நம்மை கிருபையோடு காத்து கொண்டார். இந்த கொடூரமான காலங்களிலே, சமயங்களிலே, பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்விடும். ஆனாலும் அவருடைய கிருபையினாலே, அவருடைய வல்லமையினாலே நம்மளை அவர் மூடி மறைத்து பாதுகாத்து நம்மளை ரட்சிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் சோர்ந்து போகும் வேளையிலே அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. அவருடைய வல்லமையினாலே நம்மளை நிரப்பி காத்து நம்மளை வழிநடத்துகிற தகப்பனாக அவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருகிறார். அவருடைய அன்பை நம்மேல் வைத்திருக்கிறபடியினாலே அந்த அன்புக்கு ஈடானது ஒன்றுமில்லை. நாம் அவருக்கு என்ன செலுத்த முடியும்? அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தைகளை பின்பற்றுவதே நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதியாக காணப்படுகிறது. அப்படி நாம் வாழ்ந்து வரும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நாம் நிலைத்திருக்கிறோம் அல்லவா? கிருபையின் கரங்களினாலே எப்பொழுதும் அவருடைய மகிமையினாலே நிரப்பப்பட்டு அவருடைய தயவினாலே அரவணைக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். சரி, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம், சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லப்பட்டுள்ளது. சிறுமைப்படுகிற, கஷ்டப்படுகிற, நம்முடைய இருதயம் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற சமயங்களில் கர்த்தர் நமக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார். நாம் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமானவராய் இருக்கிறார். தஞ்சம் என்றால் அவர் நம்மை அரவணைக்கிற, பாதுகாக்கிற தகப்பனாக நமக்கு அவர் நம் வாழ்க்கை பயணத்திலே கடந்து வருகிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை என்று சொன்னது வேத பகுதியில் சொன்னது போல, அவருடைய கிருபைக்கு முடிவில்லாமல் நம்மளை பாதுகாக்கிற கிருபையாக எப்பொழுதும் காணப்படுகிறது. அவருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது அதிலிருந்து வருகிற நன்மைகள் என்ன சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும், நாம் வியாதியின் படுக்கையில் படுத்திருக்கும் பொழுதும் அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. அவருடைய வல்லமை நம்மளை தேற்றுகிறது. இப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஆத்துமாக்களாக நாம் எப்பொழுது வாழ்ந்திட வேண்டும். மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு, நம்மை போல கஷ்டப்படுகிற சிறுமையானவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்மளால் முயன்றவரை நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இதை கர்த்தர் விரும்புகிறார். தானா தர்மம் பண்ணுகிறதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அப்பேற்பட்ட நன்மையான காரியங்களை, கர்த்தர் விரும்புகிற செயல்பாடுகளை நாம் இப்பொழுது செய்து வர பரிசுத்த ஆவியானவர்
நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டு அவருடைய மகிமையினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா நாம் வாழ்ந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அவருடைய கிருபையினாலே நாம் மூடப்பட்டிருக்கிறபடியினாலே பலவிதமான சாத்தான் சோதனைகளிலிருந்து நமக்கு விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் கொடுக்க கர்த்தர் நம்மீது நோக்கமாயிருக்கிறார். ஆகையாலே எப்பொழுதும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் வாழ்ந்திட, அவருடைய சிந்தனையின் பிரகாரம் நாம் வாழ்ந்திட முயற்சிப்போம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.